Hi friends, welcome to Ramesh Arsibai Kitchen. நாம் இன்னைக்கு சூப்பரா ஒரு 5 வகையான பொரியல் தாங்க பார்க்க போறோம். என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பொரியல் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோக்கோலி ஃபுல்லா எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, அப்புறம் வந்து அந்த பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலியை ஏற்கனவே நான் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ப்ரோக்கோலிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள், அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் நிறையாவே சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்மர்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ப்ரோக்கோலி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ கடைசியாக வந்து ப்ரோக்கோலி வெந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி வந்து ஓரளவு வெந்திருக்கு. இப்போ கடைசியாக வந்து ப்ரோக்கோலி எடுக்க போகும்போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து இறக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும் ப்ரோக்கோலி. நெக்ஸ்ட்டு பொரியல் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது செய்த பிறகு நான் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துருக்கேன். கோவக்காயை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீள்வாக்குலக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் பொரியல். ஸோ கோவக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே மிளகாய்த்தூளோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த கோவக்காய் பொரியல் பொறுத்தளவு நீங்கள் சிம்மர்லேயே வந்து பொரியலை செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணுங்கள். சிம்மிலே வச்சு நீங்கள் வந்து நல்லா சுருளை வதக்குனிங்களா ரொம்ப டேஸ்ட்டான பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுருளை வதங்கியாச்சு. இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்பிளான பொரியல். பருப்பு சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற பொரியல் பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல். நான் புடலங்காய் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான அளவு கடுகு, உளுந்து, வெங்காயம், வரமிளகா, கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். அந்த இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடித்த பிறகு நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நான் வந்து புடலங்காவோட தோல், அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு போட்டு பிசைஞ்சா அந்த புடலங்காயில் இருக்கிற வந்து அந்த ஸ்மெல் வந்து வராது. ஸோ அதனால் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு மறுபடியும் நல்லா வந்து கழுவிட்டு நான் அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா புடலங்காயில் வந்து ஒரு விதமான வாசனை வரும், அதுக்காக தான் உப்பு போட்டு பிசைஞ்சு கழுவுறது. இப்போ நான் வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி, அப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அந்த காய் இன்னும் வேகலைன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக நம்ம தேங்காய் பூ தூவி இறக்கிடலாம்.
ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புடலங்காய் பொரியல். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதுக்கு வந்து தேங்காய் வந்து கடைசியாக போடுறதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து அது மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயம் அது சேர்த்த பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஏன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் ஒரே அந்த ஹீட்டில் வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நான் வந்து தேங்காய் பூ தூவி இறக்கிட போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்ந்துருக்கனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற பொரியல் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். இதுக்கு வந்து கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு அதை நீள் வாக்கில் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது தேவையான பொருட்கள் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது. அந்த வெங்காயம், கடுகு, உளுந்து. நான் வந்து கத்திரிக்காவை கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து உப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கத்திரிக்காவை வேக வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறேன், ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க வேண்டாம், ஏன்னா சீக்கிரமாக குழஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். வேக வச்சு எடுத்த பிறகு நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச கத்திரிக்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வேக வச்ச கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகணும். அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் சேர்த்த பிறகு நல்லா தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மரில் வச்சுட்டு அப்பப்போ வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். நீங்கள் வேக வைக்காமையும் செய்யலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் நம்ம கத்திரிக்காய் வதக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேக வச்சுட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காரம் வந்து வரமிளகா தான், நீங்கள் வேணால் பச்சை மிளகா வந்து நறுக்கி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.